வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளியை ஒரு வடை சட்டியில் ஆயில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விடலாங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ புளி கரைசல் நம்ம ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி கரைசலை எடுத்து சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கேங்க. சேர்த்து அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ கழுகி வச்சுருந்த கருவாடை எடுத்து அதோட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கருவாட்டு குழம்பு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து கருவாட்டு குழம்பு நல்லா வந்திருக்குங்க. நீங்கள்